எந்தெந்த மாவட்டத்துல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது. ஏன்னா கடந்த சில நாட்களாக நமக்கு பல மாவட்டங்கள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பெய்ததெல்லாம் பார்த்தோம். ஆனா இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். இன்னும் ஒரு 3 நாள் நமக்கு இன்னும் இருக்கு. மழை முடியல. கடுமையான வெள்ளப்பெருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த வானிலை அறிவிப்புகள் நம்ம துல்லியமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பலரும் வந்து பயன்பெற்றுக் கொள்றீங்க. எந்தெந்த மாவட்டத்தில அதிகப்படியான மழை வரும், எந்தெந்த மாவட்டத்தில சற்று குறைவான மழை மட்டுமே இருக்குங்கிறத மிக தெளிவா நம்ம பார்த்துரலாம். முதலாவதாக நமக்கு டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் 2 பகுதிகளுக்குமே நமக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை காத்திருக்கு. திருச்சி, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் பலத்த மழை ரொம்பவே தீவிரமா தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் மழை வாய்ப்புகள் இருக்கு. இதுல மழை பெய்யாத பகுதி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஆனா அங்க தான் வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டம் பட்டம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தில நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. ஆனா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மழையே பெய்யல அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் பதிவாகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல அந்த ஏரிகளுடைய உடைக்கப்பட்டு எல்லாமே நமக்கு வெள்ளப்பெருக்காக மாறிக்கொண்டிருக்கு. ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த கனமழையானது இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும். விட்டு விட்டு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். சேலம், கரூர், நாமக்கல்லிலும் அவ்வப்போது நமக்கு மழையினுடைய தீவிரம் பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரு கனமழையாக இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாவே நமக்கு வந்து பதிவாகிரும். 23ஆம் தேதி வரைக்கும் உள் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் இருக்கு. இதுல அதி கனமழை வந்து எங்கெல்லாம் இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலும் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பதிவாகிரும். பல பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, மழைக்கான அறிகுறி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. நாட்கள் இருக்கு. இன்னும் 3 நாள் இருக்கு. இந்த 3 நாட்களுக்குள்ள மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும். விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் இருக்கும். ஒரே நேரத்துல மொத்த மழையும் கொட்டி தீர்த்துச்சு அப்படின்னா, இந்நேரம் வெள்ளக்காடா மாறியிருக்கும். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில. அவ்வப்போது பெய்து வரக்கூடிய மழை காரணமாகவே சற்று வெள்ளம் ஏற்படாம தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 3 நாட்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பதிவாச்சுன்னா, கண்டிப்பா மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தில மூழ்கிரும். அதுபோல மழை வராத வரைக்கும் சந்தோஷம் தான். நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு தேவை கிடையாது. போதுமான அளவு மழை வந்தாலே நமக்கு அது போதுமானது. தொடர்ச்சியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் பலத்த மழை தீவிரமாகும். இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு இந்த மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க. தென் மாவட்டத்தினுடைய மதுரை மாவட்டத்தில அதிக மழை வந்து பதிவாயிருக்குங்க. நேற்று முழுவதும் மதுரை மாவட்டத்தில பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுருக்கு. மதுரை மாவட்டத்தில நகர பகுதிகள், மதுரையினுடைய மேற்கு பகுதிகள் எல்லாமே நமக்கு தீவிரமான மழை பொழிவு. இன்னும் நமக்கு கனமழையானது வெளுக்கும். மதுரை மாவட்டங்கள் மட்டும் கிடையாது. அருகாமையில் இருக்கக்கூடிய சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாகும். இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துறலாம். இன்றைக்கும் நமக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மற்றும் டெல்டாவிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் முதல் இந்த மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிப்பு அப்படிங்கிறதுனால தயவு செய்து எங்கேயுமே சுற்றுலா அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. பல பேர் நீலகிரி போலாமா அல்லது கொடைக்கானல் போலாமான்னு கேட்குறீங்க. எங்கேயும் போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயே நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த மழையினுடைய தீவிரம் அந்த அளவிற்கு அதிகமா இருக்கு. பல இடங்களிலும். ஏற்கனவே குற்றாலம் போன்ற அருவிகள்ல வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டதை பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு மழை பொழிவு நமக்கு அதிகமா இருக்கும். சட்டென்று அருவிகள்ல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட வாய்ப்பு. தொடர்ச்சியாக கவனமாகவும், உஷாராகவும் இருங்க. பெரும்பாலான மாவட்டங்கள், அதாவது 20 முதல் 25 மாவட்டத்திற்கு கன முதல் மிக கனமழை தமிழ்நாட்டுல கொட்டி தீர்க்கும். ஒரு 10 மாவட்டங்கள் 10லிருந்து 15 மாவட்டங்கள் மட்டும் ஒரு மிதமான மழையாகவே பதிவாக வாய்ப்பு. அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறதையும் தினந்தோறும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தெளிவாக கேட்டுக்கோங்க. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகும். அதி கனமழைன்னு சொன்னாங்க. சென்னையில ஒரு மழையும் காணோமேன்னு சொல்லி கமெண்ட் போடுறீங்க. சென்னைக்கு அதி கனமழை சொல்லவே இல்ல. சென்னை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டமா இருக்கும்.
லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நமக்கு அதிகபட்சமாக வந்தாலும் ஒரு கனமழை வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கலாமே தவிர, அதி கனமழை, அதீத கனமழை சென்னைக்கு எச்சரிக்கை குடுக்கவே இல்ல. ஆனா, அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சென்னைக்கு அதி கனமழை வரல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆகவே நமக்கு எந்தெந்த பகுதிகள்ல மழை பெய்யும், பெய்யாதுங்கிறத நீங்க தெளிவா வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. 2 பகுதிகள். ஒன்று மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி, புதுக்கோட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி. இந்த இடங்களுக்கு தான் அதிகப்படியான மழை பொழிவுகள், மிக கனமழையும், சில இடங்களில் அதி கனமழையுமாக பதிவாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆகவே டெல்டா பகுதிகளும், மேற்கு தொடர்ச்சியும் அதிக பாதிப்புகள் இருக்கும். மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாம் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. தொடர்ச்சியாக நமக்கு இனி வரும் நாட்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடிலும் விட்டு விட்டு கனமழை தீவிரமாகும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் எப்படிங்க மழை வருமா வராதான்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்தாலும் மாலை, இரவு, நள்ளிரவுல கனமழை தீவிரமாகும். இன்னும் நமக்கு 2 முதல் 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக மழை காத்திருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இந்த மழையினுடைய தீவிரமானது மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு மழை பொழிவுன்னு வேலூர் மாவட்டத்தில இடைவிடாத மழை தீவிரமாகவே பதிவாகிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாக வேலூர் மாவட்டத்திலுமே கூட அதிகப்படியான மழை பொழிவுலாம் பதிவானதை பார்த்தோம். விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் இருக்கும். ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில சரியா மழை வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திருப்பத்தூர்ல மழை வந்திருக்கு. ஆனா ராணிப்பேட்டை பகுதிகள்ல சரியா மழை இல்ல அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தீங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க இனி வரும் நாட்கள்ல. தொடர்ச்சியாக பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் சென்னை கூட நமக்கு விட்டு விட்டு இப்போ மழை வர ஆரம்பிச்சிருக்கு. இனி வரும் நாட்கள்ல நமக்கு படிப்படியாக கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியுமே தவிர, மற்றபடி அதி கனமழை வாய்ப்பு இருக்காது. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல நம்ம பார்த்தோம். மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்கள் பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ராமநாதபுரம் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை இருக்கும். 24 மணி நேரமும் நமக்கு மழை வராது. சில நேரங்கள்ல மட்டும் தான் நமக்கு மழை காத்திருக்கு. அதனால ஒரு சில நேரங்கள்ல மட்டும் இந்த மழையினுடைய தீவிரத்த பாருங்க. 24 மணி நேரமும் இப்போதைக்கு நமக்கு மழை வாய்ப்பு கிடையாது. அவ்வப்போது 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரமாக இந்த மழை இருக்கும். சில மாவட்டத்தில் 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரைக்கும். அது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தில் சில இடங்களிலும் 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரைக்கும் இனி அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு பதிவாகலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக இருக்கு. வங்கக்கடல்ல உருவான புயல் பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பில்ல அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல தான் இப்பவும் நமக்கு நடந்துட்டு இருக்கு. வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லும். இதனால தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதிப்பு கிடையாது. ஆனா மழை மட்டும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.